ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்னா, புட் கால் ரேஷியோ இல்லைனா பிசிஆர்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை எப்படி படிக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் நிறைய கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேபி உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி கூட இந்த வீடியோ இருக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம். எஸ் நண்பா, ஃபஸ்ட்டு இந்த பிசிஆர்னா என்ன அப்படின்றது சின்னதாக ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துடலாம். பிசிஆர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, புட் கால் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் எந்த அளவு புட்டோட ஓயையும் காலோட ஓயையும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத ஒரு ஃபார்முலா இருக்குது. புட் ஓஐ டிவைடட் பை கால் ஓஐ. ஸோ பிசிஆர் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும் ஆஸ் யூஷுவல். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஓஏயை நம்ம டிவைட் பண்ணும்போது வர வேல்யூ ஒன்றுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும். அது ஒன்றுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அது பேரிஷாக இருக்கும். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஒன்றுக்கு மேலே இருக்குது அப்படின்னாலே அதிகப்படியான புட்டை விற்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படியே ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, நீங்கள் ஏன் புட்டை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, புட்டை செல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பிஇயை செல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் 100 ரூபா இருக்கிற ப்ரீமியம் கடன்னு கீழே இறங்க போகுது, டம்ப் பண்ணுறாங்க, ஸோ அழுத்துறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதே ஒன்றுக்கு கீழே இருக்குது ஓகேங்களா, அப்போ என்னென்னா அப்படியே உல்ட்டா சிஇயை விற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஇயோட ப்ரீமியத்தை பிடிச்சி அழுத்துறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது முழுக்க ஒரு செல்லர் தான். இந்த ப்ரைஸை டம்ப் பண்ணணும், ப்ரைஸை இறக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்க்காக ஆப்ஷனில் இந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? செல்லர்ஸ் பண்ணுறாங்க ப்ரீமியத்தை டம்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா இந்த பிசிஆரை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது தான். ஸோ யூஸ்வலாக தெரியும், ஒன்றுக்கு மேலே இருக்குது இல்லை ஒன்று கீழே இருக்குது அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் அதிகப்படியான பொசிஷன் எந்த சைடு பிடிச்சி அழுத்துறாங்க அப்படின்றது தெரியும். புட்டை பிடிச்சி அழுத்துறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுது. பிகாஸ் ப்ரீமியம், புட்டோட ப்ரீமியம் இறங்க போகுது, காலோட ப்ரீமியம் கொஞ்சம் ஏறப்போகுது. ஓகேங்களா? பட் கால் ப்ரீமியம் எந்த அளவு ஏறுறது அப்படின்றத நம்ம கவலைப்பட வேண்டாம். பட் புட்டோட ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இறங்கும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அந்த டைம் புட்டை வாங்கக்கூடாது ஒன்று. அதே மாதிரி காலை பிடிச்சி அழுத்தும் போது பிசிஆர் ஒன்று கீழே போகும். அப்போ பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சி ஹெவியாக அமுக்குவாங்க. அப்போ புட்டோட ப்ரீமியம் பெருசாக ஏறுமா அப்படின்னா அதை நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கேயும் ஆக்சுவலாக செல்லர்ஸ் இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் செல்லர்ஸ் இருக்க தான் போகிறாங்க. ஓகேங்களா? எந்த சைடு அதிகப்படியான செல்லர்ஸ் வராங்க அப்படின்றத சொல்கிற விஷயம்தான். ஓகேங்களா? செல்லர்ஸ் எப்போவுமே இருப்பாங்க, இந்த சைடும் இருப்பாங்க, இந்த சைடும் இருப்பாங்க. ஸோ எந்த சைடு அதிகமாக வராங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிசிஆர், வேறு எதுவும் இல்லை. இந்த பிசிஆர்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லைனா பார்த்திங்கன்னா இதுக்குன்னே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? என்ன ப்ரோ, ஸோ ரெண்டு பக்கம் செல்லருன்றீங்க, ஸோ இங்கிட்டு அங்கிட்டு ஓவர் பாட் ஓவர் சோல்டு அப்படின்ற மாதிரி சேச்சுரேஷன் பாயிண்ட் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஒரு 0.4 0.5க்கு இண்டெக்ஸ்லாம் வந்தது அப்படின்னா அது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆக இல்லை ரிவர்ஸ் ஆக பார்க்கும். ஸோ பிசிஆர் எப்போ இந்த ஒரு ரீஜனுக்கு வருதோ ரிவர்சல் கண்டிப்பாக சின்னதாக தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதுக்காக நான் காலை பை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் கால் சைடில் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி எட்ஜிங் போர்ஷன் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்றது தான். இதே மாதிரி தான் எப்போது ஹையர் சைடில் ஒரு சேச்சுரேஷன் கிடைக்கும் அப்படின்னா 1.4 இல்லைனா 1.5 இது பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம். இதோட கணக்கு என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு காலை தான் செல் பண்ணியிருப்பாங்க, ஆனால் 3 புட்டை செல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது 3 புட்டெல்லாம் போட்டு செல் பண்ணாங்க அப்படின்னா 100 ரூபா ப்ரீமியத்தை போட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், போட்டு அழுத்துறாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக புட்டை போட்டு அழுத்துறாங்க அப்படின்னா ரொம்ப இதிலே தெரிஞ்சிருது யார் ஸ்ட்ரென்த்து போடுறாங்கன்னு. அப்போ இந்த ப்ரீமியம் வேகமாக இறங்கிடும். 50 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 40 ரூபா வந்தால் போதும். ஓகேங்களா? அப்போது இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தாலே அந்த செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புக் பண்ண ஆரம்பிப்பாங்க, வெளியே வர ஆரம்பிப்பாங்க. அப்போ வெளியே வரும்போது 40 இருக்கிற ப்ரீமியம் 60 வரும்போது மொத்தமாக கரைஞ்சிரும். அப்போ மொத்தமாக கரையும் போது அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க காலை போட்டு அடிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், பிசிஆர் இங்கே போன பிசிஆர் அகெயின் பார்த்திங்கன்னா இறங்கும். ஸோ ஹையர் சைடு வந்தால் கண்டிப்பாக மேபி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பொட்டென்ஷியல் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிசிஆரை திருப்புவாங்க, அதாவது மார்க்கெட்டை திருப்புவாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இங்கிட்டு வந்தால் கொஞ்சம் ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் மேலே போகும், மேலே இருந்தால் மார்க்கெட் கீழே வரும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, குழப்பம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இங்கே இந்த பிசிஆரோடைய கிராஸ் ஓவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டில் காட்டுறேன். எஸ், இது ஸ்டாக் மோஜோவில் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டாரிக்கலாகவும் பார்க்கலாம், ஜஸ்ட் நீங்கள் லாகின் மட்டும் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இங்கே நான் 15th அன்றைக்கி டிசம்பர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஆக்சுவலாக இங்கே ஒரு இது நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கிராஸ் ஓவர் அப்படின்னு நான் சொன்னது ஒன்றும் இல்லை. க்ரீனுன்றது பார்த்திங்கன்னா காலோட ஓய்,
ரெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா புட்டோட ஓஏ. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த டைம் 11:51க்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதாவது கிராஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா, இது நீங்கள் சார்ட்டில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிக்னல் கிடச்சிரும், அது வேறு விஷயம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 51க்கு பெருசாக வந்து அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துட்டு வருது. ஓகேங்களா, ஸோ எப்போ இது கிராஸ் ஓவர் ஆகுதோ மார்க்கெட் அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து சேஞ்ச் இன் ஓஏயில் பார்க்குற கிராஸ் ஓவர். சேஞ்ச் இன் ஓஏனா ஒன்றும் இல்லை, அன்றைக்கி இன்ட்ராடேயில் என்ன மாதிரி பிளேயர்ஸ் வந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு காலோட ஓஏ கிட்டத்தட்ட 9 கோடி இருக்குது, புட்டோட ஓஏ 2.5 கோடி தான் இருக்குது. பட் எப்போ அது கிராஸ் ஓவராக மாறுதோ அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரென்த் வந்து மாறும். ஓகேங்களா, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 10 கோடி அப்படியே வந்து காலில் இருந்தவங்க இங்கே வந்துட்டாங்க, புட்டில் இருந்தவங்க இங்கே போயிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஆர் 1.3 இருக்குது. எப்போ 1.3 1.4லாம் வந்துச்சோ மேக்ஸிமம் அந்த பொட்டென்ஷியல் வந்து கொஞ்சம் எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, பிசிஆர் பெருசாக இறங்கல, பட் இன்ட்ராடேயில் அவங்க க்ரியேட் பண்ண பொசிஷனு 10 கோடி இருந்த புட்டு அடித்து வச்சுருந்த விஷயம் அன்றைக்கி இன்ட்ராடேயில் பாருங்கள் கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் ஈஓடியில் 3.3 crore தான் புட்டை செல் பண்ணியிருக்காங்க, 2.2 crore காலை செல் பண்ணியிருக்காங்க. காலுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 10 கோடி இருந்த ஓஐ வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் ஈஓடியில் ரெண்டுமே சேம் ஆகிடுச்சு. அப்போ என்னன்னா, நான் வெறும் இன்ட்ராடேயில் மட்டும்தான் மார்க்கெட்டை ஏற்றிருக்கேன் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கணும். ஓகேங்களா, இது சேஞ்ச் இன் ஓஏயில் வர இன்ட்ராடேயில் ஆகிற ஓஏ, அதாவது பிசிஆர் கிராஸ் ஓவர். ஓகேங்களா, ஸோ கிராஸ் ஓவர் நடந்தாலே கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இன்னொன்று அதே மாதிரி டோட்டலாக இருக்கும் மார்க்கெட்டில், டோட்டலாக அந்த எக்ஸ்பைரிக்குன்னு இருக்கிற ஒரு கான்ட்ராக்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், அதோடைய விஷயம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதையும் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 11:51க்கு மாறி இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:30க்கே உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் வந்துருச்சு, மார்க்கெட் வந்து மேலே ஏற போகுது அப்படின்ட்டு. அப்போது நம்ம இங்கேயே உஷாராயிட்டணும். ஸோ இங்கேயும் பார்க்கணும், டோட்டல் ஓஏலையும் கிராஸ் ஓவர் எதாவது நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். எண்ட் ஆஃப் ஈஓடியில் ரொம்ப கிளவராக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது பார்த்திங்கன்னா மொத்தமாக இன்னையோட கேம் முடிஞ்சு போச்சு, மார்க்கெட்டை ஏற்றிட்டோம். ஸோ புட்டோட ப்ரீமியத்தை 100 ரூபா, அந்த ப்ரீமியத்தை 50 ஆக்கிட்டோம். அங்கேருந்து நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வந்துட்டான், 50 ரூபா ப்ரீமியத்தை எடுத்துகிட்டு போய் விட்டுட்டான். அடுத்த நாள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்த நாள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேமை மாற்றிட்டாங்க. அடுத்த நாள் அப்படியே பிசிஆர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ மேலே 1.3க்கு மேலே பிசிஆர் போச்சோ அடுத்த நாள் அதோட லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.8க்கே வந்துருச்சு, ரொம்ப லோக்கு வந்துருச்சு. என்ன அப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து மேலே மறுபடியும் போகும், மேலேருந்து மறுபடியும் கீழே வரும். இங்கே அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக ஹெவியாக வந்து காலை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எங்கேயுமே புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவர்லாம் கொடுக்கல. அதனால தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவுன் இறங்கி அப்படியே கண்டினியூ ஆகிருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் ஈஓடியில் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போர்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதில் இன்னொன்று, எண்ட் ஆஃப் ஈஓடியில் ஆகிற இந்த போர்ஷன் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, ஒரு உதாரணத்துக்கு இங்கே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரியேட் பண்ண கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஓகேங்களா, அதாவது சிஓஏ வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, மார்க்கெட் இறங்கி போச்சு, அவ்வளோதான். அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ரொம்ப அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணாமல், பட் எண்ட் ஆஃப் ஈஓடியில் ஒரு 6.25 கோடி வந்து பார்த்திங்கன்னா காலை சாலிடாக வந்து பொசிஷன் நெக்ஸ்ட் டே கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே தைரியம் அதிகம், மார்க்கெட் அடுத்த நாள் பெருசாக ஏறாது அப்படின்றது தான். பட் நம்ம ப்ரீவியஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் ஈஓடியில் ரெண்டுத்தையும் பிடிச்சி கரைச்சி விட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியல மார்க்கெட் எந்த சைட் போகும் அப்படின்றது. ஸோ அதனால் பெரிய பொசிஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவங்க பொசிஷனை கரைச்சி விட்டாங்க. ஸோ அந்த டேயில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கோடி இருந்தது, ஏன் ப்ரோ கம்மியாச்சு அப்படின்னா அடுத்த நாள் மேபி மார்க்கெட் வந்து கீழேருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் ஏறின மார்க்கெட் அடுத்த நாள் ஒரு 100 பாயிண்ட் அது இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நினச்சிருக்கலாம், இல்லை இன்ட்ராடே பொசிஷனோட போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து எண்ட் ஆஃப் ஈஓடியில் இவங்க பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தாராளமாக எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த ஒரு எக்ஸாம்பிள்லாம் பாருங்கள். கரெக்டாக வந்து 10.15க்கு கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு, புட்டு வந்து அடித்து நவுத்திட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா புட்டை வந்து நல்லா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட்டு கிராஜுவலாக மார்க்கெட் வந்து மேலே ஏறின மார்க்கெட்டு இல்லை ஏறின பிசிஆரை அப்படியே வச்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு மார்க்கெட் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ரியாக்ட் ஆகாது, கீழே விழாது. ஸோ இறங்கினாலும் மார்க்கெட் வந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பிசிஆரில் என்னென்ன புரிஞ்சுக்கணும், பிசிஆர்னால் புட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, காலோட ஸ்ட்ரென்த் என்ன. ஸோ ஒரு செல்லர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். நீங்கள்
பெருசாக வந்து பையிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிக்கு இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி போகிறவங்களுக்கு, இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பையிங் பொசிஷன் வச்சுருக்கேன், அதை நான் எப்போ கட் பண்ணணும், கட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு தாராளமாக நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த பிசிஆரோட கிராஸ் ஓவர் பார்த்தோம். ப்ளஸ் எண்ட் ஆஃப் இஓடியில் அவங்க எப்படி பிசிஆரை வச்சுருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக அடுத்த நாளுக்கு வந்து மார்க்கெட்டை எப்படி எந்த பக்கம் கொண்டு போவாங்க, இல்லை எந்த பக்கம் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றது கூட கொஞ்சம் ஓரளவு உங்களால் கணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ செக் பண்ணுங்கள். வீடியோ புரியலனா தயவு செஞ்சு இன்னொரு தடவை கூட பாருங்கள். ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.